உச்சியில கெவிலி சொல்லுன்னு சொல்றீங்களே, எப்படிக்கா சொல்லுது? ஏதோ ஒரு ஆபத்து வருவது போல் தெரிகிறது. சகல வித்தையும் கட்டுவது நாங்க, நம்மளுக்கு எப்படிக்கா ஆபத்து? இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டீங்களா? எங்கக்கா 2 பேரும் தூங்கிட்டு எங்களை விட்டுட்டே வந்துட்டீங்களா? விட்டீர்களா? என்ன அதாவது உச்சியில கவலை சொல்லுது இன்னைக்கு ஆபத்து வருவது என்று. அதனால இந்த பிள்ளை எதுக்கு பிடிச்சி நின்னுங்க கீழே விழுந்து பேர் பழகுது. இன்னும் கண்டு முடிக்கல. அதனால 3 மணி மந்திரத்தை போட்டு இந்த நாட்டையே மூடி விடுங்கள். கோட்டையும் காணும் கொத்தளங்களையும் காணும். ஒருவேளை இந்த மந்திரக்காரி சொன்னாங்களே, அந்த மலையாள மாந்திரிகத்தினால் இந்த 3 மணியால் மூடி மறைத்திருப்பார்களோ? இருக்கலாம். திருடிங்க அம்மா தாயே பாளையவன காளிதேவி, தாயார காளியம்மா. அன்னையுடைய காளியனுடைய அருளா இந்த திருநூறு மந்திரத்தால் அப்படியே 3 மணி எல்லாம் விலகி போச்சு இல்ல? இதுதான் முதல் வெற்றி. இவன் மந்திர மாயாஜாலம் அல்ல என்றது இந்த பெட்டியிலே இருக்கு. ஒரு அநியாயம், ஆச்சரியம். இந்த 3 மணி மந்திரத்தால இந்த நாட்டையே மூடி வச்சோம். ஆனா யாரோ ஒருவன் இந்த 3 மணி மந்திரத்தை உடைச்சிருக்கிறான்னா சர்வ சாதாரணமா இருக்க மாட்டாங்க. மந்திர தந்திர கத்தவனாக இருக்க வேண்டும். என்ன எனக்கு என்னமோ உங்க வாட்டிலாம் அலும்பு வந்துருச்சு. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய எதிரியை நாம வழியிலே கொள்ள வேண்டும். அதுக்காக நாம ஒரு கணாமதத்தை உருவாக்கி அந்த கணாமதத்தினால் அவனை கொல்ல செய்வோம். அங்கிகாரிகளே, அங்கார கோபத்தோடு என்ன பிரக வைத்தவர் யாரா?
இவளுடைய அருநாள் பிறந்த நாள் நீயும் அருநாள் பிறந்த வாயா திறக்க கூடாது. என்ன பிறக்க வச்சுங்க? அவசரப்படாதப்பா. கறி எடுத்து கிடையாது வச்சிருக்கிறாரா திங்கிறதுக்கு தாயா யார் என்று தெரியவில்லை. ஒரு எதிரி ஆரவல்லி கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆரவல்லி கோட்டைக்கு வந்து சேரவே கூடாது. பாதி வழியிலேயே அவனை என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒன்ன பத்தி எனக்கு தெரியும். தெரியாது ஒன்ன பத்தி எனக்கு தெரியும். ஆட்டுக்கறி எடுத்தா 650 ரூபாய் பத்தி சொல்லி பெருக்காங்கறி திங்கிற புண்டா என்னம்மா மட்டன் பத்தி போட்டா என்ன? நீ இருக்கிற நிலைமை அந்த மாதிரி. உனக்கு அதிக பசியாக இருக்குமா அப்பா? ஆங்கார பசியோட இருக்கிற என்ன பண்ண? அதே வச்சு உள்ளங்கையில வச்சு கச்ச கச்சா கச்ச கச்சா கடையில இருக்குது. கறி குழம்பு போடலாம். 100 கிராம் 80 ரூபாய். அது இவ்வளவு முழுங்க அப்புறமே நான் கசக்கி அப்படியே நமக்கு வாயில போயிட்டே சீக்கிரமாக போய் சண்டை செஞ்சுட்டு சண்டை பண்றேன். நீ போய் படுத்து போப்ல என்ன பிள்ளையா பசிக்குது வந்து உட்கார்றா நாக்கல. இதா இருங்க தம்பி தெரியாது. என்ன பத்தி ஒண்ணும் அவனுக்கு தெரியாது. ஆங்கார பசியோட இருக்கிற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நீ மட்டும் தான் இருக்கிற. வர நாக்கல நீங்க பைசா காலிங்க நான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட பயம் இல்லையா? மீசிய பாத்தியா? மாசம் கூட பிடிக்க முடியாது. காடி கொடுத்தால் மந்திரவாள் இந்த நீயா காட்டா எந்த சாட்டி ஒரு நிமிஷம் என்ன
என்னடா பண்ணிட்டியா? என்ன கொல்லும்னா நீங்க மறுபடியும் பிறக்கணும். ஏடா இதெல்லாம் சாதாரண உடம்பு கிடையாதுடா. என்னடா பண்ணுவீங்க? டேய் நாங்கடா சாதம் பண்ணுவீங்க. ஏன்டா டேய்? என்னடா வாங்கடா. அவுத்து விட மொன்ன கூடி. போடுங்க போடுங்க. அவுத்தா விடுங்களே. அவுடா அப்படியே கொள்ளாயிரு. அப்படியே கொள்ளாயிரு. சூதாடி வந்தவன் தான். அவதான உன்னை பிறக்க வச்சா. ஆமாடா. அவதான பிறக்க வச்சா. ஆமாடா. டேய் புறக்க வச்சிருக்கோம். எங்க வா? நானேடா சாவர முத்ரா. குத்துங்க ஒரே குத்துறா. நானா புடிச்சிட்டு இல்ல. அண்ணா மெதுவா குத்து. செத்து போயிட்டல்ல. அப்புறம் ஏடா எந்திரிக்கிறா? காப்பாத்தனா. மூணு வருஷத்துக்கு முன்னாடியே செத்துருப்பேன் ஆயாலனா. விடுவாளா காளி? பாருங்க கொடியவனை யாருந்த உழைத்து வைத்தது வரலாறு கிடையாது. சூது பண்ணி பூதத்தை பறக்க வச்சுட்டாளா? விடக்கூடாதுங்க. ஒய்யாரமா சாவலாம் பாருங்க. இந்த மாதிரி சாவு கொம்பேடு வீட்டுல ஆறு செத்துருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, கணாபுரத்தை ஏறி விட்டால் ஒளிந்தது ஒரு வழியோடு. அடுத்து என்ன பண்றாலும் பாக்கலாம். பாத்துக்கலாம்.